வணக்கம் நண்பர்களே. இப்போது நேற்று அண்ணாமலை வந்தப்புறம் தான் கூட்டம் கூடுது. 20 டேஸில் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நீ அந்த இதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறார். இந்த இஷ்யூ ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார் தலைவர் இருக்கும்போது, இப்பவும் பண்ணுறாரு. இப்போ இது உண்ணா ஸ்டாலின் என்ன பண்ண போகிறார் அப்படி முதல்வராக அதை என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐ வந்து அதை கொலை குற்றத்தை மட்டும் பார்ப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஸ்டாலின் வந்தாலே 2000 பேர் உங்களுக்கு தேவைப்படும், அந்த மாதிரி டைவர்ஷன் இருக்குது போலீஸ்க்கு அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி கொடுத்துட்டா ஓகே, இல்லை கண்டுபிடிக்கிறான் 2 வாரத்துக்குள்ளே. ஸோ இந்த வைப்ரண்ட் இது தான் தேவை. இந்த வைப்ரண்ட்டாக பண்ணுறது, அதாவது இவர் வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரு இந்த இது கிடையாது, கல்ட்டு எம்ஜிஆர் அந்த ஜெயலலிதா இருந்த மாதிரி. அட்லீஸ்ட் இப்போ இதில் வச்சு இவர் சினிமா எடுக்கலாம், விஜய் இருக்கலாம். ஆனால் டவுன் டு எர்த்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் பாத யாத்திரை அண்ணாமலை தான் இதில் இருக்கார் இன்றைக்கி தேதியில். ஓகே, அப்போது இன்றைக்கி வந்து விஜய் இப்போ வந்து தனியாக நின்று பிரச்சனை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது நாளானது தெரியும். ஏன்னா அங்கே வந்து 47% வச்சுட்ருக்காங்க. என்ன தான் அப்படி டவுன் ஆகி கடைசி 7% பார்லிமெண்ட்டில் போனாலும் ஸ்டாலின். ஆனால் மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது, அரசு ஊழியர்கிட்ட எல்லா சமுதாய பிரிவுலையும் அதிருப்தி இருக்குது. ஒன்றும் செய்யலை வாக்குறுதி. ஆனால் கேட்ட வேறு சட்டம் ஒழுங்கு சீரழிவு என்ன நடக்குமோ எல்லாம் நடந்தாச்சு, நிறையா சொல்லியாச்சு. அதெல்லாம் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 41% நான் வேணும் தேமுதிக இருந்தால் 40 ஒரு 4% வித்தியாசம் வருது. இதுக்கு முன்னாடி 2-3% வித்தியாசம்லாம் தோற்றது தினகரன் இடத்துல தேமுதிக வெளில போயிடுச்சு 2021. அப்போது ஸ்டாலின் எதிர்கட்சி. இப்போ ஆளுங்கட்சியில் இவ்வளோ ஓட்டையில் சொத்தையெல்லாம் வச்சுட்டு அந்த நீட்டு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அதுக்கு இப்போது மாணவர்கள் மத்தியில் பொய்ய சொல்லி இப்போது இவங்க வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டு போக மாட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டது. அந்த பொய் பெத்தலாட்டம் இன்னும் போயிட்டார் நீட்டு சம்மந்தமாக. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் எப்படி இதை கொண்டு போய் இன்னும் கட்சியை சேர்த்து, ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணணும். அப்புறம் தான் 8-10% ஜம்ப் ஆகுது. அதுக்குள்ளே ஸ்டாலின் ஓட்ட விஜய் பிரிப்பா. அப்படி இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது. அப்போது இந்த அண்ணா நாகேந்திரன் காட்டிலும் எடப்பாடி இது வரைக்கும் எதிர்கட்சியாக செயல்படலை இல்லையா, கூட்டணி இருக்கட்டும். இவர் என்னங்கிறார் அண்ணாமலைன்னா, கூட்டணி கணக்கே இல்லை, யார் செய்வாங்க, அது எடிக்கு பிஜேபி கூட்டினா சரி, யார் செய்வாங்க இதோட பெட்டர், அதுதான் மக்களுக்கு தேவைங்கிறார். ரைட். இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து இப்போது அந்த மார்ஜினில் இருக்கிறத அது ஓவர்லுக் பண்ணால் தான் அந்த டாப் அப் பர்சன்டேஜ் அப்படியே ஸ்விங் ஆகும் நடுநிலையார்கள். இது என்ன பண்ணுறாங்க வருங்காலத்தில், இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அண்ணாமலை வச்சு அப்படின்ட்டுருக்கு. அதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி.